ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஓரியோ பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நான் 2 பாக்கெட்ஸ் எடுத்துருக்கேங்க. ஓரியோட ரெட் வெல்வெட்டும் கூட சேர்த்து எடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. 2 பாக்கெட்டுமே பிரித்து எடுத்துக்கலாம். ஓரியோட இந்த ப்ளூ கலரையும் ரெட் வெல்வெட் ரெண்டுமே சேர்த்து தாங்க எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கிற க்ரீம் எதுவுமே நான் எடுக்கலைங்க, அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். பிஸ்கெட்டை முழுசாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற ரெட் வெல்வெட் பிஸ்கெட்டையும் எடுத்துக்கலாம். ஓரியோவோடது சேர்த்துட்டு பாருங்கள், ரெட் வெல்வெட் பிஸ்கெட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே முட்டை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்தாச்சு. அடுத்ததான் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ண விடுங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன கரண்டி எடுத்துகிட்டு இது போல் தோசை மாதிரி சேர்த்துக்கலாம். தேய்ச்செல்லாம் விடக்கூடாதுங்க. அப்படியே நீங்கள் மாவு ஊற்றினோடனே தானாகவே அது ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இது போல் வெந்து வரணுங்க. மேலே பபிள்ஸ்லாம் வரும் தோசைக்கு வர மாதிரி. அந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட பேன்கேக் எடுத்துடலாம். மெதுவாக எடுத்துட்டு இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் இது போல் எடுத்து ஊற்றும் போதே தானாகவே ஸ்ப்ரெட் ஆகுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மேலே நல்லா உப்பியும் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே இது போல் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.